வணக்கம். நான் உங்கள் கோடங்கி. சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் கமலஹாசன் இணைகிற படம் எப்போ அறிவிப்பு போகிறோம்? ரெண்டு பேரும் உண்மையிலேயே சேர்ந்து நடிக்க போகிறாங்களா? அந்த மாதிரி ஒரு அறிவிப்பு வந்துச்சு. லோகேஷ் கனகராஜ் தான் அந்த படத்தை இயக்க போகிறாரு சொன்னாங்களே. லோகேஷ் கனகராஜ் இப்போ வெளியே போயிட்டாரு. இப்போ அல்லு அர்ஜுன் படத்துக்கு போயிட்டாரு. அதுக்கப்புறம் கைதி 2 பண்ண போகிறேன். அல்லு அர்ஜுன் படம் முடிச்சிட்ட பிறகு கைதி 2 பண்ண போகிறேன். நானாகத்தான் ரஜினி கமல் அவர்கள் இணைந்து அந்த நடிக்கிற படத்துலேருந்து நான் தான் வெளியே வந்துட்டேன், நானே தான் வெளியில் வந்துட்டேன்னு சமீபத்தில் பத்திரிகையாளரை சந்திச்சு ஓப்பன் ஸ்டேட்மெண்ட்டை கொடுத்தாரு லோகேஷ் கனகராஜ். அப்போ அவ்வளோதானா, ரஜினி கமல் இணைவதற்கு வாய்ப்பு இல்லையா? மீண்டும் அவர்கள் இணைஞ்சு நடிப்பதற்கான வாய்ப்பு இல்லையா? அப்போ அந்த அறிவிப்பாகவே நின்றுமா அப்படின்னு சொல்லி ரஜினி ரசிகர்களும் கமல் ரசிகர்களும் ரொம்ப ஆவலாக எதிர்பார்த்து காத்துக்கிட்டே இருக்காங்க. இந்த அனௌன்ஸ்மெண்ட் எப்போ வரும்னு. ஆனா உண்மையிலே இப்படி ஒரு படம் நிஜமாவே இப்படி பேசப்பட்டுச்சுன்னா, உண்மையிலேயே பேசப்பட்டுச்சு. அவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து நடிப்பதற்கு ரெண்டு பேருமே விருப்பமா இருந்தாங்க. ரெண்டு பேருமே அதுக்கான மெனக்கெடுதல ரொம்பவே போட்டாங்க. அந்த அடிப்படையில தான் லோகேஷனுடைய வளர்ச்சி அவங்க ரெண்டு பேருக்குமே ரொம்ப பிடிச்சிருந்தது. கமலஹாசனுடைய மிகப்பெரிய பிரச்சனையை தீர்த்து வச்சவர் லோகேஷ். அவர் பெரிய கடங்காரனா இருந்தார். இன்னைக்கு மறுபடியும் கடங்காரன் ஆயிட்டார், அது வேற விஷயம். ஆனால் முன்னாடி பெரும் கடங்காரனாக இருந்தப்ப விக்ரம்னு ஒரு படம் மூலமாக தான் அவருடைய ஒட்டுமொத்த கடனும் அடைக்கப்பட்டுச்சு. அப்புறம் போய் தக் லைஃப்னு மறுபடியும் கடங்காரனானது தனி கதை. முன்னாடி இருந்த அந்த எல்லா கடனையும் அடைப்பதற்கு விக்ரம் என்கிற படம் தான் நம்ம கமலஹாசனுக்கு கை கொடுத்துச்சு. அந்த படத்தை இயக்கியது லோகேஷ் கனகராஜ். அந்த படத்துல ஒன்றும் பெருசா இருக்காது, ஆக்ஷன் இருக்கும், அவ்வளவுதான். மற்றபடி அது ஒன்றும் பெரிய விஷயமாக பார்க்கப்படல. ஆனால் அந்த படம் சூப்பர் டூப்பர் ஹிட்டா ஓடிச்சு. அதே நிறைய வன்முறை காட்சிகள் இருக்கும், நிறைய விஷயங்கள் இருக்கும்னு வச்சுங்களேன். இதே மாதிரி இப்போ ரஜினிகாந்துக்கு லோகேஷ் மேல பெரிய நம்பிக்கை வந்ததுக்கு காரணம் என்னன்னா, வரிசையா படங்கள்லாம் பண்ணிட்டே வராரு. கமலஹாசன் இத்தனை ஆண்டு காலம் நிறைய தோல்விகளை செஞ்சு கடங்காரனான கமலஹாசனே காப்பாற்றி விட்டுருக்காரு. சரி, நம்ம தம்பியோட சேர்ந்து ஒரு படம் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு அவர் சேர்ந்து பண்ண படம் தான் அந்த கூலி. 1000 கோடி அடிக்கும் அப்படின்னு பயங்கரமா நிறைய பேர் பில்டப் பண்ணாங்க. பட் அந்த கூலி டிசப்பாயிண்ட். ரஜினிகாந்துடைய அந்த 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 பட வரிசையிலேயே கூலி அவருக்கு ஒரு பெரிய நெகட்டிவான விஷயங்களை தான் பெற்று தந்தது. லோகேஷை போட்டு பொழந்துட்டாங்க எல்லாரும். என்னடா படம் பண்ணி வச்சிருக்க, சூப்பர் ஸ்டாரா யூஸ் பண்ணவே தெரியாது, வேஸ்ட் பண்ணிட்டே நீன்னு சொல்லி போட்டு அடி பின்னி எடுத்துட்டாங்க. லோகேஷ்க்கும் கொஞ்சம் ஓவர் கான்ஃபிடென்ட்ல மொத்தமா சில்லறையை சிதற விட்டாரு. 10 காசு பிரயோஜனம் எல்லாம் போச்சு. இந்த படம் பின்னடைவை சந்தித்த உடனே வெறும் ஆக்ஷன் மட்டும்தான் வருது. அந்த ஆக்ஷனும் இவர் எடுக்கிறது இல்ல, யாராவது ஸ்டண்ட் மாஸ்டர் கூப்பிட்டு ஆக்ஷன் பண்ணிக்கிறாரு. கமாண்டிங் பவர் இருக்குது லோகேஷ்க்கு, மற்றபடி கதை பண்ண தெரியல, ஒரு ப்ராப்பரான கதையை சொல்ல தெரியல, உருப்படாத கதைகளை சொல்றாரு, மக்கள் ஏற்காத கதைகளை நரபலி கதை. விஜய்க்கு ஒரு நரபலி கதையை பண்ணாரு லியோன்ட்டு, அதுவும் உருப்படாம போச்சு. மாநகரம்னு ஒரு படம் பண்ணாரு, அது மட்டும் தான் மக்களால் பேசப்பட்ட படமா இருந்துச்சு. அப்புறம் கைதியில ஒன்றும் பெருசாலாம் இல்லை. ஆனா அந்த கைதி ஏன் ஓடிச்சுன்னு இன்னைக்கு வரைக்கும் தெரியாது. என்ன பெருசா சொல்லிட்டாரு கைதியில? ஒண்ணுமே கிடையாது. சிறை கைதியா இருக்கிற ஒருத்தன் குழந்தைய பார்க்கறதுக்கு வரான், வெளியில வரான், அவ்வளவுதான். அவனுக்கு என்ன நடக்குது, எப்படி போகுது, அவன் என்ன பண்றான், அவன் எப்படி போலீஸ்க்கு உதவி செய்யறான், போலீஸ் யார் அட்டாக் பண்ண வராங்க, அவன் எப்படி அது அவங்களை காப்பாத்துறான் அப்படின்னு ஒரு ஏதோ ஒன்று விஷயத்த வச்சு அது போட்ட காசை விட நல்லா சம்பாரிச்சிருச்சு. இப்போ கைதி 2 பண்ண போறேன் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஆனா அதற்கான சூழல் அமையவே இல்லை. அதுக்கப்புறம் அடுத்தடுத்து படங்கள் வந்துட்டே இருந்துச்சு. ரஜினி படம் வந்துச்சு, போயிடுச்சு. இப்போ அல்லு அர்ஜுன் படத்துக்கு போயிட்டாரு. கைதி டிராப் பண்ணிட்டாங்க, கைதி 2 டிராப் பண்ணிட்டாங்க. இல்ல நான் கண்டிப்பா பண்ணுவேன்னு இப்ப சொல்லியிருக்காரு. இது லோகேஷோட நிலைமை. லோகேஷ் சொல்லும் போது என்ன சொன்னாருன்னா, நானாக தான் அந்த ரஜினி கமல் இணைகிற படத்துல இருந்து வெளியில வந்துட்டேன். ஏன்னா அவங்க எதிர்பார்த்த கதை வேற, நான் சொன்ன கதை அவங்களுக்கு பிடிச்சிருந்தது. ஆனாலும் ரெண்டு பேரும் என்ன மனநிலையில் இருக்காங்கன்னா, மறுபடியும் நம்ம ஆக்ஷன் பண்ணிக்கிட்டு அடி குத்து வெட்டு ரத்தம் ஒரே போதை பொருள் இப்படின்னு போகாம ஒரு ஜனரஞ்சகமா எல்லா மக்களும் பார்க்கிற மாதிரி ஒரு படமா ஆல் கிளாஸ் ஆடியன்ஸ் படம் பண்ணோன்னு அவங்க ரெண்டு பேருமே விரும்புறாங்க. இதைதான் நம்ம ரொம்ப காலமா சொல்லிட்டு இருக்கோம். உங்க பேட்டர்ன் அது இல்லைங்க, வெட்டுறது குத்துறது கஞ்சா ஹெராயின் அபின்னு இந்த மாதிரி இன்னும் போதை வஸ்துக்கள் அந்த மாதிரியான படங்களுக்கு போகாம ஜனரஞ்சகமா எல்லா மக்களும் பார்க்குற மாதிரி படம் பண்ணுங்கன்னு தான் ரஜினிகாந்த் அவர்களுக்கும் கமலஹாசன் அவர்களுக்கும் நம்ம அடிக்கடி கோரிக்கையை வச்சுக்கிட்டே இருக்கிறது. அவர்களுக்கும் அந்த படத்தின் மூலமாக தான் குழந்தைகள் இருந்து பெரியவங்க வரைக்கும் அவங்களுக்கு பெரிய ஃபேன் ஃபாலோவர்ஸ் இருக்காங்க. ஸோ இந்த இடத்துல தான் அவங்க தொடர்ந்து சறுக்கலை சந்திச்சுட்டே இருக்காங்க. படங்கள் வெற்றி பெற மாதிரி இருந்தா கூட ரிப்பீட் ஆடியன்ஸ் வரமாட்டேங்கிறாங்க. இப்போ நீங்க ஜெயிலர்லாம் ரஜினிகாந்தனுடைய அந்த படம் ரஜினிகாந்த் நல்லா பண்ணியிருப்பாரு. ஆனா தலையை வெட்டுற சீனா இருக்கட்டும், அந்த கொடூரமான காட்சிகள் எல்லாம் கொஞ்சம் குறைச்சிக்கிட்டா நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லி எல்லா தரப்பிலும் அது பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஆல் கிளாஸ் ஆடியன்ஸ்க்கான படமும் இல்லை.
இது வந்து எல்லார்கிட்டையும் இருக்கிற விஷயத்தினால்தான் இப்போ 173 கதையும் இப்போ கமலஹாசன் தயாரிப்புல ரஜினிகாந்த் நடிக்கிற படமும் ஆல் கிளாஸ் ஆடியன்ஸ்க்கான கதையா இருக்கணும், காமெடி கண்டிப்பா இருக்கணும், ஹியூமரோட சேர்ந்து எல்லா மக்களும் பிடிச்ச மாதிரி ஒரு கதை பண்ணணும், ஃபேண்டசியா தேவையில்லை, ஃபேமிலி என்டர்டைனரா படம் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி தான் சுந்தர்சியை கொண்டு வந்தது. அவருடைய பேட்டர்ன், அவரு பாணி, அவரு சம்பளம், பஞ்சாயத்து, பல்வேறு விஷயங்களுக்கு அவர் ஓடி போயிட்டாரு. இப்ப விஷால் வச்சு புருஷன் ஒரு படம் பண்றதுக்கு போயிட்டாரு. இப்போ இந்த ரஜினியும் கமலும் இணைகிற படத்திற்கு டைரக்டரை பிக்ஸ் பண்ணிட்டாங்க. அதாங்க ஏற்கனவே பிக்ஸ் பண்ண டைரக்டர் தான் போயிட்டாரா, எப்படி பிக்ஸ் பண்ணிட்டாங்கன்னா இன்னொரு டைரக்டர் பிக்ஸ் பண்ணிட்டாங்க. அவர் வேற யாரும் இல்லையா, நெல்சன் தானா அந்த டைரக்டர். இந்த நெல்சன் இப்போ ஜெயிலர் 2 படம் பண்ணிட்டு இருக்காரு. ஜெயிலர் 2 படம் பண்ணும் போதே ரஜினிகாந்த் கிட்ட ஒரு கதை சொல்லியிருக்காரு, அந்த கதை அவருக்கு பிடிச்சிருக்கு. கமலஹாசன் ஒரு கதை சொல்லியிருக்காரு, அந்த கதையும் பிடிச்சிருக்கு. 2 கதையிலும் ரஜினி கமலுக்கான கதாபாத்திரங்களும் ரொம்ப சரியா இருக்கு. இது ஒரு பேன் இண்டியா பிலிமா பண்றதுக்கான எல்லா விதமான விஷயங்களையும் தொடங்குவதற்கு தயாராயிட்டாங்க. ஆனால் அதுல ஒரு சிக்கல் இருக்கு. ஜெயிலர் 2 பண்ணி முடிச்ச உடனே 173 படம் பண்ணணும் ரஜினிகாந்த். இது போகும், இன்னும் ஒரு வருஷத்துக்கு போகும். கமலஹாசன் அன்பறிவு இயக்கத்துல ஒரு படம் பண்ணிட்டு இருக்காரு, அந்த படத்தினுடைய வேலை தொடங்குது, அந்த வேலை போகும். இதுக்காக நெல்சன் ஜெயிலர் 2 முடிச்ச கையோட தெலுங்கு படம் ஒன்று பண்ண போறாரு. ஆல்ரெடி சைன் பண்ணிட்டாரு, சம்பளம் வாங்கிட்டாரு. அந்த தெலுங்கு படத்தை பண்ணி முடிச்சுட்டு இங்க அவர் வரும்போது ரஜினிகாந்த் ரெடி ஆயிடுவாரு, கமலஹாசன் ரெடி ஆயிடுவாரு. அப்போ அவங்களை வச்சுன்னு அந்த படம் போகலாம். அது 2027 தான் ஷூட்டிங்கே போகன்றாங்க. இப்போதைக்கு வாய்ப்பு இல்லைன்ட்டாங்க. ஆனால் அதற்கான பூர்வாங்க அனௌன்ஸ்மெண்ட், பூஜை, அதெல்லாம் அது கொஞ்சம் பிரம்மாண்டமா 2 பேரும் சேர்றதுனால ரொம்ப பிரம்மாண்டமா அதுக்கு ஒரு வீடியோ வெளியிடணும்னு முடிவு பண்ணி அதற்கு ஷூட் பண்றதுக்கு முடிவு பண்ணிட்டாங்க. அது விரைவில் அதை வந்து ஷூட் பண்ண போறாங்க. அது ரொம்ப நாள் தள்ளாது. அது ஷூட் பண்ணி அது எப்போ வேணாலும் அது வந்து மக்கள் பார்வைக்கு கொண்டு வந்துருவாங்க. ஆனால் அந்த இருவரும் சேர்கிற படத்தை வந்து கொண்டு போறது வந்து 27 தான். ராஜீவ் மேனன் தான் கேமராமேனா ஃபிக்ஸ் பண்ணலான்னு பேசியிருக்காங்களாம். இன்னும் பல டெக்னீஷியன்கிட்ட பேசிக்கிட்டு இருக்காங்க. ஹீரோயின் கதை நாயகி, ஏன்னா 2 பேர் இருக்காங்க. என்ன மாதிரியான கதையா இருக்கும், ஜனரஞ்சகமான கதையா இருந்துச்சுன்னா கமலஹாசனுக்கு ஒரு ஜோடி, ரஜினிகாந்துக்கு ஒரு பேர் அப்படின்னு சொல்லி வரணும். அல்லது இவர்களுக்கு பேரே கிடையாது, ஹீரோயின் இருப்பாங்க, அவங்களுக்கு ஒரு தனி ட்ராக் இருக்கும், அப்படி கூட போகலாம். என்ன மாதிரியான கதை பண்ண போறாங்கன்றத இனிமே தான் போக போக நம்ம விசாரிக்க முடியும், தெரிய முடியும். ஏதாவது தகவல் இருந்துச்சுன்னா உங்ககிட்ட வந்து சொல்ல முடியும். இதுதான் இன்னைக்கு இருக்கிற நிலைமை. பரபரப்பா ஒரு விஷயம் போயிட்டு இருக்கு. என்ன விஷயம் அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா, இவர் இந்த சினிமா தாண்டி ரஜினிகாந்தும் வைரமுத்தும் சமீபத்துல வைரமுத்து வீட்டுக்கு போய் ரஜினிகாந்த் போய் மீட் பண்ணாரு. நம்ம ஒரு வீடியோ போட்டிருந்தோம், நீங்க எல்லாம் பார்த்திருப்பீங்க அந்த வீடியோவை. அதுல வைரமுத்து எழுதிய அந்த எக்ஸ் தள பதிவு குறித்து நான் பேசியிருந்திருப்பேன். அதுல எனக்கு இப்ப திடீர்னு மறுபடியும் ஒரு ஸ்ட்ரைக்கான ஒரு விஷயம் என்னன்னா, மறுபடியும் நான் அந்த பதிவு போய் மறுபடியும் பார்த்தேன். திருப்பி அவர் போட்ட பதிவு மறுபடியும் போய் படிச்சு பார்த்தேன். ஒரு முறைக்கு பல முறை படிச்சு பார்த்தேன். அப்ப எனக்கு ஒரு திடீர் சந்தேகம் ஒண்ணு தோணுச்சு. என்ன சந்தேகம், அதை உங்ககிட்ட சொல்லலாம்னு வந்திருக்கேன். என்னன்னா, அவர் வந்து சமகால அரசியல், தமிழ்நாட்டினுடைய வெப்ப அரசியல் குறித்து பேசணும்னு சொல்லியிருந்தார். தமிழ்நாட்டுல அனல் தைக்கிற அரசியல் குறித்து நாங்க பேசணும். அது மட்டும் இல்லைங்க, வட மாநிலங்கள்ல ஏற்படக்கூடிய மிகப்பெரிய அரசியல் மாற்றங்கள் குறித்து அவர் சொல்லும் போது நான் நிமிர்ந்து உட்கார்ந்தேன் அப்படின்னு சொல்லி வைரமுத்து அதுல சொல்லியிருப்பார். வட மாநிலங்கள்ல ஏற்படக்கூடிய அரசியல் மாற்றங்கள் அப்படின்னு நான் சொல்லும் போது நிமிர்ந்து உட்கார்ந்தேன். வட மாநிலங்கள்ல என்ன அரசியல் மாற்றங்கள் நிகழ்ந்துற போது அப்படின்னு அந்த பதிவு போட்டப்ப நமக்கு ஒன்றும் புரியல. என்ன சொல்லியிருப்பாரு இவரு, எதை பத்தி பேசியிருப்பாரு, பல வாராக நமக்கு யோசனை ஓடிச்சு. ஏன்னா வந்து இப்போ நீங்க வந்து இந்த நாட்டை ஆண்டு கொண்டிருக்கிறது பிரதமர் மோடி. ஆனால் இந்த நாட்டை ஆள்வதற்கான அனைத்து விதமான உரிமைகளையும் பெற்றிருக்கிறதா சொல்லப்படுது ஆர்எஸ்எஸ் வழிகாட்டுதல், நாக்பூர் இருக்கிற ஆர்எஸ்எஸ் வழிகாட்டுதல் படிதான் இந்த ஆட்சி நடக்குதுன்னு ரொம்ப காலமா சொல்லிட்டு இருக்காங்க. பாஜகவை ஆட்டுவிக்கிறது, பாஜகவை கீ கொடுத்து பொம்மையை வந்து அவங்க வந்து பயன்படுத்துறது, ஆர்எஸ்எஸ் தான் அந்த நாட்டை வழிநடத்துறதுன்னு சொல்றாங்க இல்லையா. அப்படின்னா ஆர்எஸ்எஸ்க்கு ஒரு சித்தாந்தம் இருக்கு, அவர்களுக்கு ஒரு கொள்கை இருக்கு, அவர்களுக்குன்னு ஒரு வழிகாட்டு விதிமுறைகள் இருக்கு. அந்த வழிகாட்டு விதிமுறை கொள்கையின்படி 75 ஆண்டுகளை பூர்த்தி செய்கிற எந்த தலைவனா இருந்தாலும், எவ்வளவு பெரிய உச்சத்துல இருந்தாலும், எவ்வளவு முக்கியமான தலைவராக இருந்தாலும் அவருக்கு ரிட்டையர்மெண்ட் கொடுக்க வேண்டியது ஆர்எஸ்எஸ் உடைய கடமைகள்ல ஒண்ணு. எல்கே அத்வானில ஆரம்பிச்சு, வாஜ்பாயில ஆரம்பிச்சு, இன்னும் பல பேர் 75 ஆண்டுகளை கடந்தவுடன் அவர்கள் அந்த பொறுப்பிலிருந்து அனுப்பப்படுவார்கள் அல்லது நீக்கப்படுவார்கள். போக மாட்டேன்னு சொன்னா மாத்திடுவாங்க, எதுவுமே பண்ண மாட்டாங்க.
ஆளை மாத்திடுவாங்க. நீங்க வேணாம்ப்பா, போதும், உங்களுக்கான விஷயங்கள் இல்ல, இப்ப இல்ல, நீங்க ரெஸ்ட் எடுங்க, உங்களுக்கான ஏஜ் நம்முடைய சொல்லப்பட்ட அந்த ஏஜை தாண்டிட்டீங்க நீங்க அப்படின்னு. அப்போ பிரதமர் மோடிக்கு இப்ப 75 ஆண்டுகளை கடந்து விட்டார். அப்ப அவர் மாற்றப்படுவாரா? ஏன்னா இப்பதான் பதவிக்கு வந்திருக்காரு, இன்னும் வந்து கிட்டத்தட்ட ஒரு 3.5 வருஷம் இருக்கு ஆட்சி காலம். அப்ப அவர் மாற்றப்படுவாரா? இப்படி ஒரு சந்தேகம் வருது. வட மாநிலங்கள்ல மிகப்பெரிய மாற்றங்கள் நடக்கும்னு சொன்னா பெரிய மாற்றமே வந்து பிரதமர் மாத்துறது தான். RSS உடைய சித்தாந்தத்தின்படினா பிரதமர் மோடி மாற்றப்படணும். ஒருவேளை மாற்றப்படுவாரா ஒரு கொஸ்டின் மார்க். அதைத்தான் ரஜினிகாந்த் அவர்கள் வைரமுத்துவோடு டிஸ்கஸ் பண்ணியிருப்பாரா அப்படின்னு நமக்கு தெரியல. இதெல்லாம் சந்தேகங்கள். இன்னொரு சந்தேகம் என்னன்னா, இப்ப நம்ம அஜித் பவாருடைய மரணம் மிக கோரமான மரணம். விமான விபத்து நடந்துருச்சு. அவர் வந்து தேர்தல் பிரச்சாரத்துக்காக வரும்போது தான் இந்த சம்பவம் நடந்துச்சு. இப்ப பாத்தீங்கன்னா அங்க வந்து பெரும் பரபரப்பும் பெரும் சந்தேகங்களும் வட மாநில அரசியல் கட்சிகள்கிட்ட எல்லா கட்சிகளும் பல கட்சிகள் வந்து பயங்கரமா சந்தேகத்தை கிளப்பிட்டே இருக்காங்க. ஒரு பக்கம் மம்தா பானர்ஜி, ஒரு பக்கம் லல்லு பிரசாத் யாதவ், ஒரு பக்கம் வந்து மகாராஷ்டிரா காங்கிரஸ் கட்சி, எல்லாருமே இந்த அஜித் பவாருடைய விமான விபத்தாக இல்லை, அது வந்து திட்டமிடப்பட்ட ஏதோ ஒரு விஷயம், சதி இருக்கு அப்படின்னு சொல்லி பயங்கரமா பிரச்சனையை கிளப்புறாங்க. வட மாநிலங்கள்ல பெரும் பரபரப்பு நிலவுது. அப்ப யாராவது இப்ப இவருக்கு வந்து ஆன்மீகத்தில் அதிக ஈடுபாடு உண்டு. யாருக்குன்னா வந்து ரஜினிகாந்த் அவர்களுக்கு ஆன்மீகத்தில் அதிக ஈடுபாடு. அடிக்கடி இமயமலைக்கு போவார். அங்க சன்னியாசிகள், சாதுக்கள், இன்னும் பிற துறவிகள், இன்னும் பல பேரோட அவருக்கு வந்து நிறைய தொடர்பு இருக்கு, நிறைய நட்புல இருக்காரு. அவர்கள் வந்து ஏதாவது ப்ராஃபஸின்னு சொல்லுவாங்கல்ல, அதாவது என்னன்னா நீங்க வந்து பின்னாடி என்ன நடக்கும் அப்படின்றத சில பேர் வந்து முன்னாடியே சொல்லுவாங்க அப்படிலாம் சொல்லுவாங்க. அதை வந்து நம்ம நம்புறது இல்லை. ஆனால் ஆன்மீகத்தில் இருக்கிறவங்க நம்புவாங்க. நமக்கு என்ன நடக்க போகுது, இல்ல இந்த தேசத்துக்கு என்ன பாதகம் வரப்போகுது, ஆபத்து வரப்போகுது, தலைவர்களுக்கு ஆபத்து வரப்போகுது அப்படின்னு நிறைய பேர் வந்து சொல்லுவாங்க இல்லையா. அந்த மாதிரி யாராவது சாதுக்களோ சாமியார்களோ அல்லது புத்த துறவிகளோ அல்லது வந்து இந்து மத துறவிகளோ இமயமலையில இருக்கிற யாராவது ஒருத்தரோ, இவர் அடிக்கடி நிறைய பேரோட தொடர்பு கொண்டு பேசிட்டு இருக்காருல்ல, அப்படி யாராவது வந்து வட மாநிலங்கள்ல இந்த மாதிரி மிகப்பெரிய ஆபத்துகள் எதுவும் நடக்கலாம், தலைவர்களுக்கு மிகப்பெரிய சிக்கல் வரலாம் அப்படின்னு ஏதாவது சொல்லியிருக்கலாம். அது மாதிரி ஏதாவது டிஸ்கஸ் பண்ணாரா வைரமுத்தோட அப்படின்னு நமக்கு தெரியல. இதெல்லாம் இந்த சம்பவத்துக்கு பிறகு அங்க வட மாநிலங்களில் ஏற்பட்ட பரபரப்புகளுக்கு இடையில மறுபடியும் இவர் கலைப்பு விட்ட விஷயம் வந்து நமக்கு ஞாபகத்து வந்ததுனால அதை நோக்கி திரும்பி நம்ம பார்த்தோம். ஆக மொத்தம் ரஜினிகாந்தை பொறுத்த வரைக்கும் அவர் அரசியலில் இல்லாவிட்டாலும் அவர் என்ன பேசினாலும் அரசியலாக பார்க்கப்படுது. அவர் என்ன சொன்னாலும் அரசியல் களத்துல பரபரப்பும் அதிர்வலியும் ஏற்படுது. இப்ப எல்லாரும் மறுபடியும் வந்து ரஜினியை என்ன பேச போறாருன்னு காத்துக்கிட்டு இருக்காங்க. ஆனா அவர் வந்து சினிமா, அந்த ரசிகர்கள், தன்னுடைய ரசிகர் படை, ரசிகர் மன்றம், அந்த அவங்களுக்கான விஷயம், சினிமாவை நேசிக்கிற ரசிகர்களுக்கு விஷயங்கள் சொல்றது அப்படின்னு அவர் வேலையை பார்த்துட்டு இருக்காரு. அப்பப்ப இந்த மாதிரி ஏதாவது ஒரு விஷயம் வருது, ஏதோ ஒரு விஷயம் வருதுன்னா போய் பேசுறாரு, வைக்கிறாரு. என்ன பேசிட்டு இருக்காருன்னு தெரியாது நமக்கு. வைரமுத்து போட்ட 4 வரி வந்து அப்படியே வந்து 4 பக்கமும் 4 திசைகளிலும் பரபரப்பை ஏற்படுத்திடுச்சு. எல்லாரும் அதை குறித்தே பேச ஆரம்பிக்கிறாங்க. ஆக மொத்தம் சினிமாவிலும் ரஜினிகாந்த் பரபரப்பாகவே காணப்படுகிறார். அரசியல் களத்திலும், அரசியல் இல்லாவிட்டாலும் அவர் பரபரப்பாகவே காணப்படுறாரு. அவரை குறித்து யாரோ ஒருத்தர் பேசிட்டே இருக்காங்க. இதுதான் ரஜினிகாந்த். சூப்பர் ஸ்டார்னா ஒரு பவர் இருக்கும்ல, எவர் கிரீன் பவர், அது அவர்கிட்ட அதிகமாகவே இருக்கு. அப்படின்றதுனால இதுதான் சூழ்நிலை. என்ன நடக்குது அப்படின்றத பொறுத்திருப்போம். இந்த வீடியோவை சப்ஸ்கிரைப் பண்ணாம பார்த்துட்டு இருக்கிற அன்பு நண்பர்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி பார்த்தீங்கன்னா இன்னும் இது போன்ற பல்வேறு சுவாரஸ்ய தகவலை சொல்வதற்கு வசதியாக வாய்ப்பாக அமையும். நன்றி, வணக்கம்.